டிவிபி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் டைப் DOL Starter பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பேசிக் டைப்பை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பேசிக் டைப்பில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஓவர்லோட் ரிலே இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. பொதுவாகவே இண்டஸ்ட்ரியில் உள்ள மோட்டரை லோக்கலில் இருந்து, அதாவது மோட்டருக்கு பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணலாம். கண்ட்ரோல் ரூமில் இருந்தும் டிசிஎஸ் மூலமாகவோ அல்லது பிஎல்சி மூலமாகவோ அந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணவும் முடியும். சில இண்டஸ்ட்ரியில் சப்ஸ்டேஷனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொவிஷன் கூட வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரிமோட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி மோட்டரையும் பம்பையும் ப்ரொடெக்ட் பண்ண சில இன்டர்லாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பம்போட சக்ஷன் ப்ரெஷர், டிஸ்சார்ஜ் ப்ரெஷர், ஃப்ளோ, வைப்ரேஷன் இது மாதிரியான ஃபீல்டு டிவைசஸை பம்பு சைடில் இன்ஸ்டால் பண்ணி அதை பிஎல்சி அல்லது டிசிஎஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபீல்டு டிவைசஸில் இருந்து வர சிக்னலை பிஎல்சியோ அல்லது டிசிஎஸோ ப்ராசஸ் பண்ணி அப்நார்மல் கண்டிஷனில் மோட்டரை ட்ரிப் பண்ணிடும். இதுதான் ப்ராசஸ் இன்டர்லாக்னு சொல்லுவோம். ப்ராசஸ் இன்டர்லாக் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போது நம்ம சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம். முதல்ல இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு லோக்கல் ஆஃப் ரிமோட் செலக்டர் சுவிட்சும், ஓவர்லோட் ரிலேயும், ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனும், கே அப்படிங்கிற ஒரு மெயின் கான்டாக்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சப்ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டனும், லோக்கல் ஃபீல்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண இன்னொரு ஸ்டார்ட் புஷ் பட்டனும், மொத்தம் 2 ஸ்டார்ட் புஷ் பட்டனும் யூஸ் பண்ணியிருக்கோம். டிசிஎஸ் ஸ்டார்ட்டுக்கு ஒரு இன்டர்போசிங் ரிலேயும், டிசிஎஸ் ஸ்டாப்புக்கு இன்னொரு இன்டர்போசிங் ரிலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனண்டோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்கலாம். அப்போ தான் ஸ்டார்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஈஸியாக நமக்கு புரியும். முதல்ல லோக்கல் ஆஃப் ரிமோட் செலக்டர் சுவிட்சை பற்றி பார்க்கலாம். இந்த சுவிட்சில் லோக்கல் ஆஃப் ரிமோட் அப்படின்னு 3 பொசிஷன் இருக்கும். இதில் ஒரு என்சி கான்டாக்டும் ஒரு NO கான்டாக்டும் இருக்கும். இப்போ இந்த சுவிட்ச் லோக்கல் பொசிஷனில் இருக்கிறப்போ ஒரு கான்டாக்ட் க்ளோஸ்லையும் இன்னொரு கான்டாக்ட் ஓப்பன்லையும் இருக்கும். இந்த செலக்டர் சுவிட்சோட பொசிஷனை லோக்கலில் இருந்து ஆஃப் பொசிஷனுக்கு மாற்றுறப்போ இதில் உள்ள 2 கான்டாக்டும் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இதை ரிமோட் பொசிஷனுக்கு மாற்றுறப்போ NC டைப் கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். அதே நேரம் NO டைப் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிடும். அடுத்ததாக ஓவர்லோட் ரிலே பற்றி பார்க்கலாம். இது மோட்டரை ஓவர்லோடில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. மோட்டரோட ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி இதை வச்சுருப்பாங்க. எத்தனை ஆம்பியரில் ட்ரிப் ஆகணும் அல்லது ஃபுல்லோடு கரண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜில் ட்ரிப் ஆகணும் அப்படிங்கிறத இதில் நம்ம செட் பண்ண முடியும். இதில் ஒரு NC டைப் கான்டாக்டும் ஒரு NO டைப் கான்டாக்டும் இருக்கும். சில இடத்துல ஒரே ஒரு NC டைப் கான்டாக்ட் மட்டும் இருக்கும். ட்ரிப் இண்டிகேஷனுக்கு சில இடத்துல டைரெக்டாக OLRல உள்ள NO கான்டாக்டை யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல OLRல உள்ள NC கான்டாக்டை இன்வெர்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணுவாங்க. அது டிசைனை பொறுத்தது. அடுத்ததாக எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை பற்றி பார்க்கலாம். எமர்ஜென்சி கண்டிஷனில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு NC கான்டாக்ட் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ இதோட NC கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயே இது லாக் ஆகிடும். கையை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இது ரிலீஸ் ஆகாது, ஓப்பன்லேயே இருக்கும். இதை ரிலீஸ் பண்ண பட்டனோட ஹெட்டை ரொட்டேட் பண்ணணும், அப்போ தான் இது ரிலீஸ் ஆகும். அடுத்ததாக ஸ்டார்ட் புஷ் பட்டன். இதை மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு NO டைப் கான்டாக்ட் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ இதோட NO கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். கையை எடுத்துட்டா இதோட கான்டாக்ட் ஓப்பன் ஆகி மறுபடியும் NO பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்ததாக ஸ்டாப் புஷ் பட்டன் பற்றி பார்க்கலாம். இந்த புஷ் பட்டன் மோட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு NC கான்டாக்ட் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ NC கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். கையை எடுத்துட்டா பட்டன் ரிலீஸ் ஆகி பழையபடி க்ளோஸ் கண்டிஷனுக்கு வந்துடும். அடுத்ததாக மெயின் கான்டாக்டர். இதில் 3 NO கான்டாக்ட் இருக்கும். இதை மெயின் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரேட்டிங் மேக்ஸிமம் 600 ஆம்பியர் வரைக்கும் இருக்கும். மோட்டரோட ரேட்டிங்கை பொறுத்து இந்த ரேட்டிங் மாறுபடும். இது மட்டும் இல்லாமல் இதில் 6 ஆம்பியர் ரேட்டிங் உள்ள சில NO NC கான்டாக்ட் இருக்கும். இது ஆக்சிலரி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் கான்டாக்டோட காயில் எனர்ஜைஸ் ஆகிறப்போ எல்லா NO கான்டாக்டும் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா NC கான்டாக்டும் ஓப்பன் ஆகும். இதோட காயில் டீஎனர்ஜைஸ் ஆனால் எல்லா கான்டாக்டும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்ததாக பிஎல்சி அல்லது டிசிஎஸ் ஸ்டார்ட். இது ஒரு ரிலே. இது இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட இன்டர்போசிங் ரிலே பேனலில் இருக்கும். பிஎல்சி அல்லது டிசிஎஸில் இருந்து வர அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி இது ஆப்ரேட் ஆகும். பொதுவாக பிஎல்சி அல்லது டிசிஎஸ் ஸ்டார்ட் ரிலேவோட கான்டாக்ட் ஓப்பனில் இருக்கும். அடுத்ததாக பிஎல்சி அல்லது டிசிஎஸ் ஸ்டாப். இதுவும் ஒரு ரிலே தான். இந்த ரிலேவும் இன்டர்போசிங் ரிலே பேனலில் தான் இருக்கும். இதோட கான்டாக்ட் க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும். நார்மலாக பிஎல்சி அல்லது டிசிஎஸ் ஸ்டாப்போட கான்டாக்ட் க்ளோஸில் தான் இருக்கும். சில இடங்களில் இது ஓப்பனில் கூட இருக்கலாம். இது க்ளோஸில் இருக்கணுமா அல்லது ஓப்பனில் இருக்கணுமா அப்படிங்கிறத இதோட லேடர் லாஜிக்கை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்ததாக ப்ராசஸ் இன்டர்லாக். நம்ம சர்க்யூட்டில் ப்ராசஸ் இன்டர்லாக்குக்காக தனியாகலாம் கான்டாக்ட் கிடையாது. ப்ராசஸ் இன்டர்லாக் பிஎல்சி அல்லது டிசிஎஸ் ஸ்டாப் இந்த 2 சிக்னலையும் ஒன்றா சேர்த்து ரிமோட் ஸ்டாப் சிக்னலாக கொடுத்துருப்பாங்க.
ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டரில் ஸ்டாப் கமாண்டை கொடுக்குறப்பவும் ரிமோட் ஸ்டாப் ரிலே ஆப்ரேட் ஆகி மோட்டர் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ரிமோட் ஸ்டாப் ரிலே ஆப்ரேட் ஆகி மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். சில இடத்துல ப்ராசஸ் இன்டர்லாக்கு தனியாக ஒரு ரிலேவும் பிஎல்சி டிசிஎஸ் ஸ்டாப்புக்கு தனியாக இன்னொரு ரிலேவும் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டார்டரோட கனெக்ஷனை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்கலாம். இதில் பிஎல்சி டிசிஎஸ் ஸ்டாப், எமர்ஜென்சி ஸ்டாப், ஓஎல்ஆர், லோக்கல் ஸ்டாப், சப்ஸ்டேஷன் ஸ்டாப் இதெல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். லோக்கல் ஸ்டார்ட், சப்ஸ்டேஷன் ஸ்டார்ட், பிஎல்சி டிசிஎஸ் ஸ்டார்ட் இதெல்லாம் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பட்டனுக்கு பேரலாக மெயின் கான்டாக்டர் K1ஓட ஒரு NO ஆக்சிலரி கான்டாக்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை ஹோல்டிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரன் இண்டிகேஷன் K1ஓட NO கான்டாக்ட் வழியாகவும், ஸ்டாப் இண்டிகேஷன் K1ஓட NC கான்டாக்ட் வழியாகவும், ட்ரிப் இண்டிகேஷன் OLRோட NO கான்டாக்ட் வழியாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த ஸ்டார்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். செலக்டர் சுவிட்சோட பொசிஷன் லோக்கலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். கண்ட்ரோல் சப்ளை ஆன் பண்ண உடனேயே சப்ளை OLR வழியாக போய் சப்ஸ்டேஷன் ஸ்டாப், பிஎல்சி டிசிஎஸ் ஸ்டாப் வழியாக போய் லோக்கல் ஸ்டாப் வழியாக போய் செலக்டர் சுவிட்சோட லோக்கல் சர்க்யூட் வழியாக லோக்கல் ஸ்டார்ட் புஷ் பட்டன் வரைக்கும் போய் நிற்கும். அதே நேரத்தில் ஸ்டாப் இண்டிகேஷன் K1ஓட NC ஆக்சிலரி கான்டாக்ட் வழியாக ஆன் ஆகிடும். அதே நேரத்தில் ரன் இண்டிகேஷன் லைட் K1ஓட NO ஆக்சிலரி கான்டாக்ட் வழியாக கனெக்ட் ஆகி இருக்கிறதால ஆஃபில் இருக்கும். ட்ரிப் இண்டிகேஷன் லைட்டும் OLRோட NO கான்டாக்ட் வழியாக கனெக்ட் ஆகி இருக்கிறதால இதுவும் ஆஃபில் தான் இருக்கும். இப்போது லோக்கல் ஸ்டார்ட் புஷ் பட்டனை புஷ் பண்ணுறப்போ K1ஓட காயில் எனர்ஜைஸ் ஆகி K1ஓட ஹோல்டிங் கான்டாக்ட் வழியாக ஹோல்ட் ஆகிடும். இப்போது ஸ்டார்ட் பட்டன் ரிலீஸ் ஆகி ஓப்பன் ஆனாலும் K1 எனர்ஜைஸ் கண்டிஷன்லேயே இருக்கும். மோட்டார் தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்கும். கான்டாக்டர் K1 எனர்ஜைஸ் ஆன உடனேயே இண்டிகேஷன் சர்க்யூட்டில் உள்ள K1ஓட ஆக்சிலரி கான்டாக்ட் ஓப்பன் ஆகி ஸ்டாப் இண்டிகேஷன் லைட் ஆஃப் ஆகிடும். அதே நேரத்தில் ரன் இண்டிகேஷன் சர்க்யூட்டில் உள்ள K1ஓட NO கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி ரன் இண்டிகேஷன் லைட் ஆன் ஆகிடும். லோக்கல் ஸ்டாப் புஷ் பட்டனை புஷ் பண்ணுறப்போ K1 காயில் டீஎனர்ஜைஸ் ஆகி மோட்டார் ஸ்டாப் ஆகிடும். எல்லா ஸ்டாப் பட்டனும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால லோக்கலில் மட்டும் இல்லாமல் எங்கேருந்து வேணும்னாலும் மோட்டரை ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் செலக்டர் சுவிட்ச் லோக்கல் பொசிஷனில் இருக்கிறப்போ லோக்கலில் இருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரிமோட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக செலக்டர் சுவிட்சை ஆஃப் பொசிஷனுக்கு மாற்றலாம். செலக்டர் சுவிட்சு ஆஃப் பொசிஷனில் இருக்கிறப்போ கண்ட்ரோல் சப்பில் செலக்டர் சுவிட்சோடு நின்றுடும். லோக்கல் ஸ்டார்ட் பட்டனை ஆப்ரேட் பண்ணாலும் K1 பிக்கப் ஆகாது. ரிமோட் ஸ்டார்ட் பட்டனை ஆப்ரேட் பண்ணாலும் K1 பிக்கப் ஆகாது. அடுத்ததாக ரிமோட் ஸ்டார்ட் பற்றி பார்க்கலாம். செலக்டர் சுவிட்ச் ரிமோட் பொசிஷனில் இருக்கிறப்போ கண்ட்ரோல் சப்பில் செலக்டர் சுவிட்ச் வழியாக ரிமோட் ஸ்டார்ட் வரைக்கும் வந்து நிற்கும். இப்போது சப்ஸ்டேஷன் ஸ்டார்ட் பட்டனை ஆப்ரேட் பண்ணாலும் K1 கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகி ஹோல்ட் ஆகிடும். பிஎல்சி டிசிஎஸ் வழியாக ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்தாலும் K1 கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகி ஹோல்ட் ஆகிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மோட்டரை எங்கேருந்து வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம்னு. லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணி ரிமோட்டில் ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணி லோக்கல்லையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி, இது இப்போது ஓவர்லோட் கண்டிஷனில் எப்படி ட்ரிப் ஆகுதுன்னு பார்ப்போம். மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ மோட்டார் ஓவர்லோட் ஆச்சுன்னா OLRோட NC கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போது K1 டீஎனர்ஜைஸ் ஆகி மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். அதே நேரத்தில் OLRோட இன்னொரு NO கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி ட்ரிப் இண்டிகேஷன் லைட் ஆன் ஆகிடும். OLRை ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட கான்டாக்ட் NC ஆனாலும் மோட்டார் ஸ்டார்ட் ஆகாது. இதே மாதிரி மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ டிசிஎஸ்ஓ அல்லது பிஎல்சியோ ஏதாவது ப்ராசஸ் அப்நார்மலை சென்ஸ் பண்ணினா டிசிஎஸ் பிஎல்சி ஸ்டாப் கான்டாக்ட் ஓப்பன் ஆகி மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நார்மலாக டிசிஎஸ் பிஎல்சி ஸ்டாப், ப்ராசஸ் இன்டர்லாக் இந்த ரெண்டுக்கும் ஒரே கான்டாக்டரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேராக தான் செப்பரேட் கான்டாக்டை யூஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் இன்டர்லாக், ஸ்டாப் கமாண்டு இதில் எது ஆக்டிவ் ஆனாலும் R1 ஆப்ரேட் ஆகி சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி விட்ரும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை பற்றி சொல்லிடுறேன். இது நார்மல் ஸ்டாப் பட்டன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இதை புஷ் பண்ணுறப்போ இது ப்ரெஸ் ஆகி லாக் ஆகிடும். இதோட கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும். திரும்ப க்ளோஸ் ஆகாது. இதோட ஹெட்டை ரொட்டேட் பண்ணால் தான் இது ரிலீஸ் ஆகும். இதோட கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். எமர்ஜென்சி கண்டிஷனில் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் மோட்டார் ஸ்டார்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.